அண்ணன் திருமாவர்கள் இங்க இருக்கிற அரசியல் ஆளுமைகள் சிந்திக்கணும். டெல்லியினுடைய நிர்பந்தத்திற்கு தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசு பதவிகளையும் இந்திய நாட்டைச் சேர்ந்த அனைவருக்கும் பங்கு என்று தமிழ்நாட்டில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. எவ்வளவு பெரிய அவலம்! சூடு சொரணை மானமும் உள்ள சுயமரியாதைக்காரனாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செந்தமிழ் செல்வன் போன்றவர்களுக்காக என இன்னைக்கு திமுக காரங்க அப்படி இருக்கிறாங்களா? எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. கலைஞனுடைய பொண்ணு கனிமொழி நிக்க வச்சு பச்சை பச்சையா கேட்கறான், உனக்கு ஹிந்தி தெரியல, நீ இந்திய நாட்டு பிரஜையே இல்லைன்னா ஒரு எம்பியை பார்த்து என்ன செய்ய முடியும் நம்மளால? ஆண்டு கொண்டிருக்கிற போதே தலைவர் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியிலே இது நடக்கிறது என்று சொன்னால் இந்த அநியாய அக்கிரம ஆர்எஸ்எஸ் கும்பல், அண்ணாமலை கும்பல், தமிழிசை கும்பல். ஆனா இங்க நம்ம சட்டமன்றத்தில் இங்க இப்படி நடக்குதுங்க, அங்க அப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் சுட்டி காட்டுனா எங்க சின்னத்துல நின்றுட்டு எங்களையே நீ குறை சொல்றியா, எங்களையே திட்டுறியா? இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற தலைவர்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு 40 ஆண்டுகளாக எதை பேசி வருகிறார்களோ, எதை எழுதி வருகிறார்களோ, எதற்காக போராட்டம் களம் கண்டிருக்கிறார்களோ அத்தனையும் ஒருமுகப்படுத்தி இன்றைய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்று சொல்வார்கள் அல்லவா, இந்த 16வது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒவ்வொரு நாளும் என் தமிழ்நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மகத்தான பணியை வரலாற்று பக்கங்களில் ஒவ்வொரு நாளும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பதிவுதான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஆதிக்க இந்தி எதிர்ப்பை ஒட்டி எழுந்த விவாதத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தின் ஊடாகவும் உச்சநீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளின் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த போது 1938 தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தில் தொடங்கி 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து 1983 ஜூலையில் நடந்த இனக்கலவரம் தொடங்கி ஈழ இனப்படுகொலை வரை என் தமிழ் சமூகம் ஒன்றிய அரசிடம் எதிர்த்து நின்று களம் காண்ட வரலாற்று செய்திகளை பதிவு செய்தேன். ஒன்றிய அரசு இந்தியை திணித்து, இந்திக்காரர்களை திணித்து அரச பயங்கரவாத சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து எம் மீது அடுக்கடுக்காக நீங்கள் திணித்துக் கொண்டிருந்தால் மீண்டும் தந்தை பெரியாரின் முழக்கம் எங்கள் தமிழ் மண்ணில் ஒலிக்கும் என்று தமிழக சட்டப்பேரவையில் குரலாக ஒலித்திருக்கிறேன். அது யாரை நம்பி என்றால், இங்கே பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவருமான சூடு சொரணை மானமும் உள்ள சுயமரியாதைக்காரனாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செந்தமிழ் செல்வன் போன்றவர்களுக்காக என இன்னைக்கு திமுக காரங்க அப்படி இருக்கிறாங்களா? எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. நான் உண்மையிலே இன்றைக்கு அவர் பேசிக்கான ஒரு சல்யூட். நான் இதைத்தான் திமுக மந்திரி கிட்ட, எம்எல்ஏ கிட்ட அங்க எதிர்பார்க்கிறேன். அது இல்லைன்றதுதான் வருத்தம். அதனாலதான் எங்க அண்ணாச்சி அப்பாவுக்கு எனக்கு சின்ன சின்ன முட்டல், மோதல்கள், முனகல்கள். இன்னைக்கு கூட அரசு பேருந்துகளை நீங்க கூர்ந்து கவனிங்க, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இல்ல, தூக்கிட்டான். அதுக்கு தூக்கினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் கேள்வி எழுப்பும் போது அமைச்சர் அதை சொல்லல. அதை வேல்முருகன் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் பார்க்கறேன் இல்லைன்னா அப்படின்றார். திருவள்ளுவர் படம் இல்ல, திருக்குறள் இல்ல, தூக்கினதுக்கு காரணம் இருக்குது. ஆனா தூக்கிட்டாங்க. கடந்த கால 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் எத்தனை உரிமைகள் பறிக்க முடியுமோ அத்தனையும் அடிமை ஆட்சியாளர்கள் பாசிச பாரதிய ஜனதாவிற்கு அடிமை சாசனம் எழுதி தந்து எல்லா உரிமைகளையும் இழக்க செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் இங்க இருக்கிற அரசியல் ஆளுமைகள் சிந்திக்கணும். டெல்லியினுடைய நிர்பந்தத்திற்கு தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசு பதவிகளையும் இந்திய நாட்டைச் சேர்ந்த அனைவருக்கும் பங்கு என்று தமிழ்நாட்டில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. எவ்வளவு பெரிய அவலம்! டிஎன்பிசியுடைய குரூப் 1 தொடங்கி குரூப் 4 வரையில் நாடாளுமன்றத்தில் இருக்கிற நம்முடைய அண்ணன் திருமாவர்கள் இந்த மாதிரி தமிழ் சமூகத்தின் உரிமைகளை, வாழ்வுரிமைகளை பறிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கைகள் இந்த மண்ணில் நடக்குது. இன்னைக்கு டிஎன்பிசியில் கோட்டாட்சியர் ஆர்டிஓ வந்துட்டானா 25-35 வயசுல சீஃப் செக்ரட்டரி, டைரக்டர் டிஎஸ்பி வந்துட்டானாக்கா 35 வயசுல டிஜிபி. இன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட்டா வந்தானா பானுமதி மாதிரி, இன்னைக்கு மகாதாமி மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசரா வரலாம். இதையெல்லாம் திறந்து விட்டுட்டான். அவன் வரலானா, இங்க தேர்வு எழுதுவானா, பாஸ் பண்ணுவானா, அவனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பதவிகளையும் அரசு வழங்குமா. இது சாதாரணமா நடக்கல. இங்க இருக்கிற பியூரோக்ரசி
RSS சங் பரிவார கும்பல்கள் இந்த தமிழர் தேசத்தை இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்கிற போராட்ட நெருப்பில் பூத்த தமிழகத்தினுடைய தன்னுரிமை சார்ந்த, சுயமரியாதை சார்ந்த, பகுத்தறிவு சார்ந்த, சமூக நீதி கோட்பாட்டில் நீடித்து நிலைத்து நிற்கின்ற இந்த தமிழர் நிலத்தை நிர்மூலமாக்குவதற்கு திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இங்கு தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகளுக்கு தெரியலை, ஆளுகின்ற வர்க்கத்திற்கு தெரியலை, பல அமைச்சர் முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியவில்லை. நீங்க டிஎன்பிசில மட்டும் அதை செஞ்சானா, நீங்க இங்க சென்னையில ரயில்வே துறையில தேர்வு எழுதுறான், 2 பாக்ஸ் மாதிரி இருக்கு பில்டிங். ஒன்னுல சவுத் இந்தியன், தென்னிந்தியன், கேரளா, மலையாளி, கன்னடம், தெலுங்கு நம்ம எல்லாம் எழுதுறோம். இங்க 100 பேர்ல 98 பேர் ஃபெயில். அப்படியே பக்கத்துல வடமாத்துக்காரன் சிறப்பு ரயில்ல வந்து இறங்கி அங்க எழுதுறான், 100 பேர் எழுதுறான், 100 பேரும் பாஸ். எல்லா ரயில்வே துறையில கை காட்டுற வேலையில இருந்து டிடில இருந்து எல்லா பதவியும் அவனுக்கு கிடைக்குது. இது சாதாரண விடயமா? நீங்க இந்தியை எதிர்த்தா நம்ம இங்க முழங்குறோம். 86ல நீங்க ஷரீஃபோட களம் நின்ற போராளிகளை கூட்டு நாம் கௌரவித்தோம். இது போன்ற போராளிகளால் இன்றைக்கு கட்டி உருவாக்கப்பட்ட இந்த உணர்வு இன்றைக்கு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆன்லைன் சட்டத்தை தடை செய்ய முடியாதா? ஆன்லைன் சூதாட்டத்தை, கஞ்சா, அபின், ஹெராயினை தடை செய்ய முடியாதா? என்னைக்கு மோடி அம்பானிக்கு தனியார் குஜரை தனியார் ஹார்பர் கொடுத்தானோ அன்னைக்கே சர்வதேச சந்தையின் ஊடாக எல்லா போதைப் பொருளும் வருது. இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை, இங்க இருக்கிற இந்திய காவல்துறை நினைச்சா தடுக்க முடியாதா? தடுக்க மாட்டான். அண்ணன் திருமாவளவனின் லட்ச விடுதலை சிறுத்தைகள் மொழி, இனம், தமிழர், தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் உரிமை என்று அவன் களத்துக்கு போராட வருவான். இரட்டை டம்பரை ஒழிக்க வருவான், சாதி தீண்டாமை அடித்து நொறுக்க வருவான், அரசியல் விடுதலைக்கு வருவான், சம உரிமை கேட்பான், சம வாய்ப்பு கேட்பான். அதனால் அவனை சிந்திக்க விடாமல் முடக்குகின்ற மோசமான அரசியலை பாரதிய ஜனதா பரிவார கும்பல்கள், சங்கிகள் இந்த நாட்டிலே அதிகாரத்தின் துணை கொண்டு செய்து கொண்டிருக்கிறான். திட்டம் போட்டு எல்லா வேலையும் செய்யறான். இன்னைக்கு கலைஞனுடைய பொண்ணு கனிமொழி நிக்க வச்சு பச்சை பச்சையா கேட்கறான், உனக்கு ஹிந்தி தெரியல, நீ இந்திய நாட்டு பிரஜையே இல்லைன்றா ஒரு எம்பியை பார்த்து என்ன செஞ்ச முடியும் நம்மளால? இன்னைக்கு ஆஸ்திரேலியா விமானத்தில் தமிழ் அறிவிக்கிறான், மலேசியாவில் தமிழ் ஆட்சி மொழி, சிங்கப்பூர்ல ஆட்சி மொழி. தமிழ்நாட்டில் என்ன மொழி? சங்கம் வளர்த்த தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? இன்னைக்கு கவர்னர் உட்காந்துட்டு ஊட்டியில நான் போட்டா கூட்டக்கா துணைவேந்தர்கள் மாநாட்டு அப்படின்றான். உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் நாங்கள் எதுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றான். இது எல்லாம் ஏதோ சாதாரணமா நடக்கிற விடயம் என்று நாம் கருதக்கூடாது. திட்டமிட்டு இந்தியாவிற்கே தலைவணங்காத இந்த RSS சங் பரிவார கும்பல்களின் வானர கூட்டத்திற்கு அந்த கொட்டமடிக்கிற அந்த கூடாரத்தை தட்டி கொட்டி கேட்கிற ஒரு தமிழ் இனம் என்கிற தனித்த அடையாளம் கொண்ட இந்த இனத்தை அவன் ஒடுக்க வேண்டும், நசுக்க வேண்டும், தன் ஆளுகைக்குள் உள்ளடக்கி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டு அவன் வேலை செய்கின்றான். இங்க இருக்கிற இஸ்லாமியனாக இருக்கலாம், கிறிஸ்துவனாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், யாராக வேறுமானாக இருக்கலாம், போர்க்குணம் கொண்ட என் தமிழ்ச்சாதிகளை அனைத்தையும் இன்னைக்கு கஞ்சா, போதை, அபீன்ல கொண்டு போய் விட்டுட்டான், சாதி சண்டையில கொண்டு போய் விட்டுட்டான், வகுப்பறையில் மாணவனை கத்தால குத்துறான், கயிறை கட்டிக்கிறான். ஏன்? இவன் இந்த நாட்டில் மோடி கும்பல் 14 வருஷமா இன்னைக்கு 10 ஆண்டு 12 ஆண்டு நிறைவு செய்கின்ற போது இந்த நாட்டில் இவர்கள் செய்திருக்கிற அநியாய அக்கிரம அட்டூழியங்கள். இன்னைக்கு பாபர் மசீல தொடங்கினான், காஷ்மீரை பிரிச்சான், CA NRC NPR கொண்டு வந்தான், வகுப்பு திருத்த சட்டம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கான், புது சிவில் சட்டம் கொண்டு வர. இன்னைக்கு 44 36 வாரியங்களை உள்ளடக்கி இந்த ஏழை இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த அன்றாடம் காட்சிகளா இருக்கிற நம்முடைய தொழிலாளர் வர்க்கத்தினை பாதுகாப்பதற்கு 36 நல வாரியங்களை கொண்டு இந்தியாவிற்கே முன்மாதிரியான தொழிலாளர் உரிமைகளை பெற்றுத் தந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் கலைஞர் கொண்டு வந்த தொழிலாளர் வாரியத்தை இன்றைக்கு அடித்து நொறுக்கி ஒரே சட்டத்தை கொண்டு வந்துட்டான். பேராபத்துக்கு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. எதுல இல்ல, எல்லாவற்றையும் இந்த நாட்டை சின்ன பண்ண படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அறிவிச்சிருக்க RSS சங் பரிவார தலைவன், ஒரே நாடு, ஒரே இந்தியா, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஒரு ஒன்றும் மகிழ்ச்சியான செய்தி சொல்லிருக்கான், ஒரே சுடுகாடை கூட உருவாக்க இருக்கான். ஒரு காலத்தில் அவனால முடியாது, அது வேற விஷயம். ஏன்னா சொல்லுவான், செய்ய மாட்டான். இன்னைக்கு திட்டம் போட்டு இந்த கும்பல் மிக சரியா காய் நகர்த்துறான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஆயக்கர் பவன் அலுவலகம் இன்னைக்கு போய் பாத்துங்க, தென்னிந்தியாவை சேர்ந்த 1600 பேர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் எடுத்திருக்கான். பிற்காலத்தில் இன்கம் டாக்ஸ் டிப்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் பதவிக்கு வருவான். 35 வயசுல ஒருவன் கூட தமிழன் கிடையாது, மலையாளி கிடையாது, கன்னடம் கிடையாது, தெலுங்கு கிடையாது, எல்லாம் இந்திக்காரன். இது எப்படி நடக்குது? இது எல்லாம் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு நாம் சட்டமன்றத்தில் சொன்னால் கோபம் வருகிறது. புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். புரிந்து கொள்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் சிலர் என்ன பேச வரோம், என்ன சொல்ல வரோம், என் நாடு எப்படி உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறது, என் மாநிலம் எப்படி உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறது, நான் எவ்வளவு வலியோடு நின்று கொண்டிருக்கிறேன், வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள். இன்னைக்கு ஆல் இந்தியா சர்வீஸ்ல 150 பேர் 200 பேர் வந்தான். அண்ணன் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினோம்.
இன்னைக்கு எனக்கு டெல்லியில் இருக்கிற நண்பர்கள் சொல்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்த அடிஷனல் இந்த நாட்டுடைய உளவுத்துறையோட உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு பச்சம் தமிழன் சொல்கிறான், எங்கள் காலத்தில் தமிழர்கள் 150 பேர் 200 பேர் IAS IPS IFS என்று இந்திய நாட்டின் முழுக்க அதிகாரம் செலுத்துகின்ற பதவிகளில் இருந்தோம், வெளிநாட்டுடைய துறை செயலாளராக இருந்தோம், தூதுவர்களாக இருந்தோம். இன்றைக்கு 30 பேர்ல வந்து நிக்குது. நான் கேட்கிறேன், 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணினி இல்ல, லேப்டாப் இல்ல, நவீன உலகத்தில் கோகுல் இல்ல, எதுவும் இல்லாத போது என் தமிழர்கள் கூட்டம் UPSC தேர்ல 150 இடங்களை 200 இடங்களை பிடிச்சான்னா இன்றைக்கு ஸ்பிங்கர் டிப்பில் இந்த உலகத்தை கையில் வச்சிருக்கிற என் தமிழர்கள் இன்றைக்கு ஏன் IAS IPS ஆக 200 பேர் வர முடியல என்றால் அந்த தேர்வு முறையில் கை வைக்கிறான். நீ சூத்திரனா, நீ இஸ்லாமியனா, நீ கிறிஸ்தவனா, நீ தமிழனா, உனக்கு செலக்ட் கிடையாது போடான்றான். அங்க தேர்வு கமிட்டிக்கு தலைவரா யார் இருக்கான? சங்கி கூட்டத்தின் தலைவன் இருக்கிறான். எல்லா இடங்களிலும் மிக சரியாக RSS 100 ஆண்டுகள் கடந்தும் அவனுடைய லட்சியத்தை, அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான அத்தனை பணிகளையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆக நாம் விழிப்பாக இல்லை என்று சொன்னால், தமிழகம் அன்னைக்கு 38 65 86 என்று இந்த காலகட்டங்களில் தொடங்கிய அந்த இந்தி எதிர்ப்பு போர் இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான போராக நாம் மாற வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்திய சமூகத்தை சின்னாபின்னமாக்கி அவர்கள் நினைத்ததை மிக கச்சிதமாக சாதிக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 45 நீதிபதிகள். எத்தனை பேர் இந்த மண்ணின் புரியக்கூடிய மக்கள்? இந்திய நாட்டில் இருக்கிற 60க்கு மேற்பட்ட உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளில் எத்தனை பேர் SC ST, எத்தனை பேர் இஸ்லாமியன், எத்தனை பேர் கிறிஸ்தவன், எத்தனை பேர் MBC, எத்தனை பேர் OBC? இந்திய நாட்டில் இருக்கிற 180 துறை செயலாளர்களிலே எத்தனை பேர் இந்திய நாட்டுடைய பெரும்பான்மை 90 கோடி மக்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது? நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளுடைய பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ், அங்க இருக்கிற பிரதமர் அமைச்சருடைய செயலாளர்கள் எல்லாத்திலையும் கரெக்டா திட்டம் போட்டு யார் வந்து உட்காரணுமோ அவன் உட்கார்ந்து இருக்கிறான். எந்த தீர்ப்பை யார் எழுதணும்னு அவன் முடிவு பண்றான். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு எழுதணும் நீங்க சொன்னா பாருங்க, தீர்ப்பை நான் எப்படி எழுதணும்னு சொன்னா இல்ல. ஆக இது எல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அன்றைய KM ஷரீப்புகள், அன்றைய தனியரசுகள், அன்றைய மீதா பாண்டியன்கள், அன்றைய கோவை ராமகிருஷ்ணன் கொளத்தூர் மணிகள், அன்றைய மாணவர் பருவத்தில் இருந்து ஒரு மிகச்சரியான அறிவார்ந்த அரசியலை என் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கிற தத்துவார்த்த அரசியலை புரிந்து கொண்டு செய்கிற அண்ணன் திருமா போன்ற எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் தலைமைகள் வரணும். நான் கூட முதலமைச்சர் சொன்னேன், இப்ப நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உரையை பேசுகின்ற போது மெய் சிலிக்கிறது. அவ்வளவு அற்புதமாக இன்றைக்கு இந்த இனம் எப்படி ஒடுக்கப்படுகிறது, தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது, நிதியில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளை அடுக்கடுக்காக மிக ஆழமாக எடுத்து வைக்கிறார்கள். உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். ஆனா இதையெல்லாம் சங்கிகள் அப்படியே கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம எப்படி நாரா கிழிச்சு எங்க அக்கா சுந்தரவெளி பானையில தொங்க விட்டாலும் அப்படியே தொடச்சி போட்டு உட்கார்ந்துருக்கிறான். ஆனா இங்க நம்ம சட்டமன்றத்தில் இங்க இப்படி நடக்குதுங்க, அங்க அப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் சுட்டி காட்டுனா எங்க சின்னத்திலே நின்றுட்டு எங்களையே நீ குறை சொல்றியா, எங்களையே திட்டுறியா? ஐயோ உங்களை திட்டலையா, உங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அத்தனையும் நாசமாக்கி மண்ணோடு மண்ணாக்குறான் உங்க கூட இருக்கிற பியூரோக்ரசி என்கிற சங்கி RSS அதிகார கும்பல். தலைவர் கலைஞர் வழியில் தளபதி அவர்களே சமூக நீதி ஆட்சி நடத்துங்கன்னு சொல்றோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்றோம், தமிழ் ஆட்சி மொழியா நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றோம். இந்திய இன்னைக்கு எதிர்த்தோம் விட்டுட்டான், இன்னைக்கு இந்திக்காரனை கொண்டு வந்து இறக்குறான், எல்லா இடங்களையும் உட்காந்துருக்கான். இன்னைக்கு ஆந்திரா கேரளா கர்நாடகாரன் இங்க தமிழ்நாட்டில் தேர்வு எழுதி EB டிபார்ட்மெண்ட்ல 1200 பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறான். தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும்? அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் IT விரிவுரையாளர் பேர் 1200 பேர் வடநாட்டுக்காரன். லிஸ்ட்டை ஒட்டின பிறகுதான் தெரியுது சர்மா குருமான்னு. நாளைக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டான், அவன் தான் துணை மந்திரா வருவான், அவன் தான் எங்க பாலிடெக்னிக் முதல்வராக வருவான், கல்லூரி பேராசிரியர் வருவான். இப்ப இங்கே வந்திருக்கிறாரு மொழி போராளி தியாகி. இவங்க மாதிரி மொழிக்கு இனத்திற்கு போராடிவங்க எப்படி அந்த சீட்ல நம்ம உட்கார முடியும்? நம்முடைய இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற இன்னைக்கு இந்த கவர்னர் என்ன செய்யறான்? தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களிலே கல்வி பெற்றவன் அறிவு பெற்றவன் எவனும் துணைவேந்தருக்கு தகுதி இல்லை என்று ஆந்திராவிலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வந்து நியமிக்கிறானா இல்லையா? இப்படி மாநில உரிமைகளை பேசுகின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்று இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலேயே இந்த நாட்டில் 5வது முறை ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிற போதே தலைவர் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியிலே இது நடக்கிறது என்று சொன்னால் இந்த அநியாய அக்கிரம RSS கும்பல், அண்ணாமலை கும்பல், தமிழிசை கும்பல், ராஜா கும்பல் இந்த நாட்டுடைய அதிகாரத்தில் அமர்ந்தால் நம்ம கைகளை வைத்து நம்ம கண்ணை குத்துவான். இவன் தான் போடுவான் முதல் கையெழுத்து, நமக்கு துரோக கையெழுத்து. கட்சி தூக்கி கொடுத்துட்டோம் பண்றமே. பியூரோக்ரசி அன்னைக்கே ஏமாத்திருக்கான் கலைஞரை, அன்னைக்கே ஏமாத்திருக்கிறான் யார இந்திரா காந்தி அம்மையார,
1974 இந்திரா காந்தி பிரதமருக்கும் பண்டார நாயக்கும் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் செல்லாதுன்னு எமர்ஜென்சி காலத்தில் 2 நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் போடுறான், நீ அந்தோனியார் கோயிலுக்கு வரக்கூடாது, வலைகளை உயர்த்தக்கூடாது, மீன் பிடிக்கிற உரிமை இல்லைன்னு இந்திய நாட்டின் உச்சநீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிறது, நாடாளுமன்ற இரு அவைகளும் வேடிக்கை பார்க்கிறது, இந்தியாவினுடைய சட்டமன்றங்களும் வேடிக்கை பார்க்கிறது. பிரதமர்கள் போட்ட ஒப்பந்தம் செல்லாது என்று பியூன்கள் போட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவன். கவனமாக உள்ளார்ந்த அர்த்தத்தை கவனிங்க. இந்திரா காந்தி போட்ட ஒப்பந்தத்தில் மீன் பிடிக்க உரிமை இருக்கு, வலைகளை உயர்த்துக் கொள்ள உரிமை இருக்கு, அந்த வழிபடுவதற்கு உரிமை இருக்கு, தங்கச்சிமடம் ராமேஸ்வரம் மீனவர்கள் சென்று வருவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் எமர்ஜென்சி காலத்தில் 76 இந்த நாட்டுடைய 2 செயலாளர்கள் போட்ட ஒப்பந்தம் தாண்டா செல்லும், பிரதமர் 2 பேர் போட்ட ஒப்பந்தம் செல்லாதுன்னு சொல்லிட்டான். விஷயம் எங்க இருக்கு? இதை தன் வாழ்நாள் முழுவதும் உயிர் உள்ளவரை தமிழ் தேசிய போராளி நம்முடைய காரை மைந்தன் அவர்கள் வாழ்நாள் முழுக்க பேசினார். எவனும் எடுபடல, சட்டமன்றத்தில் பேசணும், எடுபடல. அப்ப திருமா போன்றவர்கள் அறிவார்ந்த அரசியலை நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகை ஊடகத்துறையிலும் எடுத்து வைக்கின்ற நீங்கள், என் அருமை சகோதரன் KM ஷரீப் போன்றவர்கள், தனியரசு போன்றவர்கள், எங்களுக்கு என்ன ஆசைனா என் கூட இங்க இருக்கிற இந்த கூட்டம் உள்ள இல்லையேன்னு தான் வருத்தமா இருக்கு. SR பாண்டியெல்லாம் வந்திருக்காங்க, ஒரு இயக்கமாக இருந்தவர் அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க. திருமுருகன் காந்தியை போன்றவர்கள், குழந்தை அரசன் போன்றவர்கள் என்னோடு இல்ல, ஒத்தாலா நின்றுட்டு கத்துறேன், எடுபடல. அதையும் இன்னைக்கு என்ன மகிழ்ச்சினா, தமிழ்நாடு நீங்க இந்திக்காரன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா, கவர்னர் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா, மோடி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா, அமித்ஷா கும்பல் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா, தோழர் தமிழரசனுடைய தமிழ்நாடு விடுதலை வேட்கை இந்த மண்ணில் மீண்டும் எழும் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன். அதை கூட பதிவு புத்தகங்களிலே சேர்த்துக் கொள்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததை ஒருத்தந்தால் அதுவும் எனக்கு கிடைத்தது. அதுவும் அடிமைகள் இருந்தால் அடுத்த நிமிடமே தூக்கி எறிந்திருப்பார்கள், வெட்டி தூக்கி எறிந்திருப்பார்கள். புலவர் கல்வி பெருமாளை வரலாற்றில் பதிவு செய்தேன். 38 தனிநாடு கேட்ட தலைவர்களை பதிவு செய்தேன். ஆக எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஆதங்கத்தோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய இன்றைய இளைய தலைமுறை ஷரீப்பு மாதிரி இல்ல. இங்கு துண்டறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற நம்முடைய மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கிற செந்தமிழ் செல்வன் போன்றோ, அல்லது இங்கு பேசி சென்ற விடுதலை குமரன் போன்றோ, கிருஷ்ணமூர்த்தி போன்றோ, திருநாவுக்கரசு போன்றோ, நம்முடைய சவுந்தரராஜன் போன்றோ இல்லை, தாளமுத்த போல் இல்லை, நடராஜனை போலோ இல்லை. இன்னைக்கு தமிழ் சமூகத்தின் இளையோர் எங்க இருக்கிறான்? இங்க ஏதோ ஷரீப்பு கூட்டத்தில் ஒரு 100 இளைஞர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு அவன் எங்க இருக்கிறான்னு நான் சொல்லல. அது என் தமிழ் சமூகத்தின் இளைஞர்களை நான் குறைத்து மதிப்பிடுவதாக அர்த்தம். ஆனால் அவன் வேறு பாதையில் இருந்து கொண்டிருக்கிறான். இவன் கண் முன்னால் இவனுக்கான வாழ்வுரிமை, இவனுக்கான இனத்திற்கான உரிமை, மொழி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, எல்லா அதிகாரம் அற்றவனாக ஒன்றிய பாரதிய ஜனதா அரசுகளால் திட்டம் போட்டு, அவர் என்ன சொல்லுவாங்க, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்குன்னு, அந்த மாதிரி இந்த நாட்டை சுரண்ட ஒரு கூட்டம் சுரண்டிக்கிட்டு இருக்கு. அண்ணா அன்னைக்கு சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. இன்றைக்கு தெற்கு வளர்கிறது, வடக்கு சுரண்டுகிறது GST ஊடாக. ஒரு இறையாண்மை கொண்ட அண்ணன் திருமாவர்கள் வாய்களில் வருகின்ற வார்த்தை ஒரு இறையாண்மை கொண்ட அரசு என்று சொல்வார்கள். அது இறையாண்மை கொண்ட அரசு என்றால் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசுக்கு வரி வசூல் செய்கின்ற உரிமை மன்னர் காலத்திலிருந்து இன்று வரை நீடித்து நிலைத்து இருந்தது. அந்த வரி வசூல் உரிமையை தமிழ்நாட்டு அரசிடமிருந்தும் ஏனைய மாநிலங்களிடம் தட்டி பறித்திருக்கிற ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் அநியாய அக்கிரம சட்டம் GST. நான் பாப்பாத்தி தான் என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்று சொன்ன அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதுக்கு ஒத்துக்கோமல் எதிர்த்து நின்று போராடினார். பல்வேறு விடயங்களில் அவர் தன்னை பாப்பாத்தி என்று காட்டிக் கொண்டாலும் மாநில மக்களின் உரிமைகளை காப்பதற்காக அவர் எதிர்த்து நின்று போராடினார். அதுபோன்று தலைவர் கலைஞர் அவர்கள் போராடினார், அண்ணா அவர்கள் போராடினார். திராவிட நாடு கேட்டாங்க, சுயாட்சி கேட்டாங்க. அண்ணா கடைசியா சொன்னாரு, நாங்க கேட்ட அந்த கோரிக்கை இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு என்னென்ன அடிப்படை காரணங்கள் இருந்ததோ அது இன்றும் இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்போதும் இருக்கிறது, 50 ஆண்டுகளுக்கு பின்பும் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாளைய இளைய தலைமுறை, நான் இந்தி என்கிற மொழி திணிப்பை நாம் எதிர்த்து விட்டோம். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நான் கேட்கிறேன், அண்ணன் திருமா உங்களை தயவு செய்து கேட்கிறேன், இங்க இருக்கிற அண்ணன் ராமகிருஷ்ணன் போன்றவர்களை, சமீப காலமா நம்ம எல்லாம் சேர்ந்து 10 ஆண்டு காலத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எனக்கு தெரிந்து 500 போராட்டங்களை எடுத்தோம். ஒரு போராட்டம் 2 போராட்டம் இல்லை, இங்க இருக்கிற அத்தனை தலைவர்களும் கடந்து கொண்டோம். அதையெல்லாம் திரட்டி திமுக ஆட்சிக்கு ஒரு காரணமா அமைஞ்சது. மோடியும் எடப்பாடியும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற லட்சிய வரியோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு போராடினா. ஆனா இப்ப சமீப 4 ஆண்டு காலமா எந்த போராட்டமும் இல்லை தமிழ்நாட்டில். காரணம், நாங்கள் இருக்கிற கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிறோம். தர்மத்தை கடைபிடிக்க போய் எங்க சொந்த தர்மத்துக்கே இன்றைக்கு வேட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான் வடநாட்டு கும்பல். இன்னைக்கு வேட்டு வச்சுட்டான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன், அண்ணன் திருமாவை வைத்துக் கொண்டு இந்த மேடையில் கேட்கிறேன், இத்தனை பத்திரிகை ஊடகம் இருக்கிற இந்த சென்னை தலைநகரத்தில் இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த பூர்வகுடி மக்கள் கிட்ட இருந்த உரிமை, வணிக உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, தங்கம், வெள்ளி, இரும்பு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் கூட்ஸ், அடுக்குமாடி குடியிருப்பு, ஆட்டோ பைனான்ஸ், 2 வீலர் பைனான்ஸ், ஏதாச்சும் ஒண்ணு இங்க உட்கார்ந்து இருக்க உங்ககிட்ட இருக்கா சொல்லுங்க. காசி செட்டில் இருந்த கடை
இங்க பிராட்வேல இருந்த என் முஸ்லீம் கிட்ட இருந்த இரும்பு கடை, ஈரோட்டில் இருந்த மஞ்சள் வணிகம், என் ஊர்ல இருந்த முந்திரி வணிகம், இன்னைக்கு என்னுடைய ஆச்சாரி கிட்ட இருந்த கொலுசு சேலத்தில் யாருக்கு, அந்த சேலம் மாநகரம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? இங்க வடசென்னையில் கம்யூனிட்டி கேட்டு போட்டு தமிழர்களை நாயை போல வச்சிருக்கானா இல்லையா? இதெல்லாம் குறித்து பேசுறதே இல்ல. ஓட்டு மட்டும் இந்தியில அடிச்சு போஸ்ட் கேட்டு ஓட்டு கேட்டா போதுமா? தமிழ் நிறுத்தம் என்ன இருக்கு உனக்கு? என்ன உங்ககிட்ட இருந்து என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. 68 குறியீடுகளை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு பெற்றிருக்கிறது. நேற்றுக்கு 100 பலாப்பழத்திலிருந்து முந்திரி பயிருக்கு வரையிலும் இன்றைக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கிறோம். அந்த புவிசார் குறியீடு குறித்து ஆய்வு செய்த போது அந்த 68க்கும் முதலாளி போறா வடநாட்டுக்காரன் இருக்கானா இல்லையா? டி நகர் மாம்பழம் இன்னைக்கு யாருது? போற மகள் யாருது? சென்ட்ரல் பிளாசா யாருது? ஐநெக்ஸ் திரையரங்கு யாருது? சிட்டி சென்டர் யாருது? ஒரு பச்சை தமிழன், ஆதி தமிழ், இஸ்லாமிய தமிழ், கிறிஸ்துவ தமிழன், தேவேந்திரகுல வேளாளர், சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், நாங்கள் ஆண்ட பரம்பரை, எங்க பங்காளி மாநாடு நடத்த போறாங்க. என்னடா இருக்கு உங்ககிட்ட? என்ன இருக்கு உங்ககிட்ட? சாதி பெருமை இருக்கு. உங்க சின்ன தப்பா பசங்கிட்ட சாதி கயிறை கட்டி விட்டுறீங்க. இப்ப அவன் இஸ்லீம, இவன் கிறிஸ்துவன், அவனை வெட்டு, அவனை குத்து, அவனுக்கு பாங்குவாத விடாத, அந்த சர்ச்சையை இடி. இப்படிதான் நம்ம பசங்க பிஞ்சுக்கிட்டு நிக்கிறான் ஸ்கூல்ல. இல்லன்னா 3வது படிக்கிற பையன் வகுப்புல கத்தி எடுப்பானா? இதே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆங்கில கான்வென்ட்ல டீச்சரை கத்தியால குத்துவானா? 5வது பையனை கத்தியால வெட்டுவானா? பட்டம் பகல்ல காதலிச்ச குற்றத்துக்காக கொன்னு தூக்கி போடுவானா? இந்த அநியாய அக்கிரமத்தில் மூழ்கி கிடக்கிற என் தமிழ் சமூகத்தை நாம் தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால், தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை கொஞ்சம் கொஞ்சமாக நம் கைகளில் இருந்து பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த நிலத்தில் நாம் அகதியாக மாறிக்கொண்டிருக்கிறோம். என் கடலோடிகள் என்று அழைக்கப்பட்ட என் மீனவர்கள் இருந்த மீன்பிடி உரிமை இன்றைக்கு விசைத்தடுப்பு உரிமைகளாக மார்வாடி, சேட்டு, குஜராத்திகள் படகுகளை வாங்கி கொடுக்கிறான். அவன் சண்டை போடுறான் சக மீனவர்கிட்ட. இன்றைக்கு அம்பானி, அதானி துறைமுகத்திற்கும் ஈத்தன் திட்டங்களுக்கும் இன்றைக்கு கடலோரம் முழுவதும் தாரை வார்க்கப்படுது. லட்சக்கணக்கான ஏக்கர் கிலோமீட்டர் தூர கடலோனுக்கு தான் சொந்தம் ஏவி கொடுத்துட்டான். தனியார் ஹார்பர் வந்துச்சு, தனியார் இன்னைக்கு மின் உற்பத்தி நிலையம் வந்துச்சு, எல்லாம் தனியார் மயம். மண்ணின் மக்கள் எங்க ஆள்றோம்? இன்னும் கொஞ்ச காலத்தில் நம்ம எங்க வாழ போறோம்? இதை குறித்து ஒரு அறிவு சார்ந்த அரசியலை என் தமிழ் சமூகத்தின் இளையோரிடம் விதைத்து ஆதிக்க இந்தியை நாம் விரட்டி அடித்தோம். இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையை முற்றுமுழுமாக இழந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எதிரான மிகப்பெரிய போரை தமிழ் சமூகம் தொடங்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டு, அந்த காலத்தில் இப்படி ஒரு போராட்ட உணர்வோடு தன்னுடைய தளபதிகளோடு, தன்னுடைய சக தோழர்களோடு இயக்கம் கண்ட என் அருமை தோழன் KM ஷரீப் அவர்களும் அவரோடு தோல் நின்ற போராளிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.